புண்ணிய ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த செவ்வாய் பூர்வீக சொத்துக்கள்ல சில வழக்குகளை தொடரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான பாற்று உங்களுடைய சொத்துல கிடைக்கல அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வழக்குகளை நீங்க ஒரு ஃபைல் பண்றதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உண்டான சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அப்பாவினுடைய சப்போர்ட்டை முழுவதுமாக பெறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதே நான் சொன்னேன் இல்லையா, பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு உண்டான ஷேரை நீங்க சண்டை போட்டாவது வாங்கக்கூடிய ஒரு நேரம். அததான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்கள்ல முழுவதுமாக உங்களுடைய இயல்பான குணத்தில் இருந்து வேறுபட்டு செயல்படக்கூடிய ஒரு நேரம். 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்துருச்சு அப்படின்னாலே, அந்த மறைவு ஸ்தானத்துல செவ்வாய் வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு முரட்டுத்தனமான ஒரு குணம் அப்படின்றது வெளிப்பட